Hello friends, welcome back to Play Thumbs. இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸோட மோஸ்ட் வேர்ல்ட் வைடான பாப்புலர் அண்ட் குளோபல் ட்ராட்டனிங்கான நம்ம ஸ்குவிட் கேம் சீசன் 3 ஃபைனலி இப்போது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஸ்குவிட் கேமோட ஃபேன்ஸாக இருக்கீங்கன்னா இந்த சீசன் உங்களுக்கு ஒரு பயங்கர ட்ராமடைஸ் ஆகும் அண்ட் அட் த சேம் டைம் உங்களை வேறு லெவலில் வந்து உங்களை ஒரு ஃபீல் பண்ண வச்சிரும். அது கண்டிப்பான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏன்னா இதுதான் ஃபைனலான சீசன் வேறையா. ஸோ நீங்கள் அன்எக்ஸ்பெக்டடான நிறைய விஷயங்கள் உள்ளே நடக்க போகுது. அண்ட் மெயினாக இன்கேஸ் நீங்கள் ஸ்குவிட் கேம்லாம் பார்க்கலன்னா கண்டிப்பாக நீங்கள் சீசன் 1 and 2 பார்த்துவாங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா ஸ்டோரி அப்படியே கண்டினியூஷனாக தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மெயினாக இப்போ சீசன் 3 வெறும் 6 எபிசோட்ஸ் தான். என்ன வெறும் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோதாங்க, வெறும் 6 எபிசோட்ஸ் தான். அண்ட் ஈச் எபிசோட் 1 hour ஆன டியூரேஷனு. ஸோ ஒரே ஸ்ட்ரெச்சில் பார்த்தீங்கன்னா 6 hours நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடலாம். லிட்ரலி லைக் ஒரு 2 மூவி அட் எ டைம் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எனக்கு பர்சனலி ஃபீல் ஆகிருக்கு. அண்டு சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது, அது சொன்னால் ஸ்பாயிலர் ஆகிரும். அதனால் அதெல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் சொல்லாமல் இருக்கேன். ஆனால் சீரியஸ்லி பயங்கர ஒர்த்தாக இருக்குது. மெயினாக நீங்கள் நார்மல் கொரியன் ட்ராமாஸ் சீரீஸ் எடுத்தீங்களே வச்சிங்களேன், அந்த ஒரு ஸ்லோ பேர்ன் ஆன ஒரு விஷயம் இருக்குது. அதை நான் பயங்கரமாக இந்த சீரீஸில் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவங்க பொறுமையாக ஹியூமனோட மென்டாலிட்டி எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு செம்மையாக காமிச்சிருந்தாங்க. லிட்ரலி அது நீங்கள் செகண்ட் எபிசோட்லலாம் வந்து அதை பார்க்கும்போது செம்மையாக ஃபீல் ஆயிரும். ஸோ ப்ரோ இதில் கேம்ஸ் ஆடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா எஸ் கைஸ், இதில் 3 கேம் இருக்குது. அதையும் திரும்பி ஆட தான் போகிறாங்க. அண்ட் அதை ஆடும்போதெல்லாம் நம்மளுக்கே அங்கே ஒரு சில ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும். சில கேம்ஸ் கொஞ்சம் போரிங்குன்னு சொல்கிறதோட ரொம்ப ஸ்லோவாகவே இருக்கும். ஆனால் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது வந்து ஹியூமன் நேச்சரை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணுறதுக்காக நல்ல ஒரு ரைட்டிங் வைஸில் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை நீங்கள் சும்மா சிம்பிளிஃபைடாக பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நார்மலாகவே தெரியும். பட் இன்டெப்த்தாக அதை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், லைக் நம்ம அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவோன்னு அந்த டைமு அது உங்களை ட்ராமடைஸ் ஆக்கிரும். சரி ஓகே ப்ரோ, இப்போதைக்கு நம்ம சீசன் 2 சில கிளிஃப் ஹேங்கரோட வச்சாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயர் 456க்கு என்ன தான் ஆச்சு அது நீங்கள் அப்படியே இந்த சீரீஸில் பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம டிடெக்டிவ் ஐலாண்டை தேடிட்டு இருக்காரு. அவர் தேடினாரா இல்லையா அதையும் நம்ம பார்த்துடலாம். அண்ட் அப்புறமா நம்ம ஃப்ரண்ட் மேன் என்னதாயா பண்ணுறாரு, உனக்கு என்னதாயா வேணும், அந்த மாதிரி தான் எனக்கே கொஞ்சம் காண்டாக இருந்தது. ஆனால் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாரு, அதெல்லாம் நெக்ஸ்ட் ரேஞ்ச் ஆனது. லைக் ஒரு ஹியூமன் சென்டிமெண்ட்ஸோடு விளாட்ற விஷயத்தை வந்து அவர் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் தான் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்பவே ஃபீல் ஆயிருந்தது. ஸோ ஓகே கைஸ், இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா சில வாவ் மூமெண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஆனால் சீசன் 1 ரொம்பவே லைக் ஃபீல் பண்ணேன். சீசன் 2லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேம் விளையாடும் போது ஒரு வாவ் மூமெண்ட் க்ரியேட் ஆகும். அப்படி நம்மளும் அந்த கேம் ஆடி வின் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு வாவ் மூமெண்ட் இப்போதைக்கு நான் சீசன் 3 பார்க்கல. அது ஏன்னு தெரில. ஏன்னா அவங்க அது வந்து ஹாப்பியோட அது எவ்வளோ சேடாகவும் அண்ட் அந்த மாதிரி தான் அவங்க ஃபுல்லாக அதை சேஞ்ச் பண்ணிட்டாங்களா. அதனால் இப்போதைக்கு சீசன் 3 எனக்கு பெருசாக அந்த வாவ் மூமெண்ட்லாம் கிடையாது. அண்ட் மெயினாக நீங்கள் கொரியன் ட்ராமா சைட் லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்லோ பர்னான ட்ராமா தான் நிறையவே இது உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த ஒரு எண்டிங் போர்ஷன் இருக்குது. அது கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு மிக்சடான ரியாக்ஷனோடு வரும். 50% இதை டோட்டலி அக்செப்ட் அண்ட் அக்ரி பண்ணுவீங்க. பட் மிச்சம் இது இருக்குது 50% இதை நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. அதனால அந்த கிளைமேக்ஸ் அது சொன்னால் ஃபுல்லாக ஸ்பாயிலராக சொல்ல முடியல. அது நீங்கள் பார்த்து அதை நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அது எப்படி பிடிச்சிருக்குன்னு. என்ன பர்சனலி கேட்டால் இது உங்கள் கன்க்ளூஷனோடு பண்ணுறாங்களா. ஸோ எண்டிங் அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமாக இருந்தது. இன்னொரு பக்கம் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இல்லை நம்ம இனிமேல் வேர்ல்டு வைட் ரேஞ்சுக்கு போகணும் அந்த மாதிரி எனக்கு ஏதோ புஷ் பண்ண மாதிரி எனக்கு கொஞ்சம் பர்சனலி ஃபீல் ஆயிருந்தது. இவங்க கொரியா மட்டும் தானே இருந்தாங்க, பட் இனிமேல் அப்படி கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயம்லாம் சேஞ்ச் ஆக போகுது. அண்ட் ப்ரோ அதுக்கப்புறம் இது ஃபைனல் சீசன் சொல்கிறீங்க, நெக்ஸ்ட் என்னன்னா நெக்ஸ்ட் வந்து மேபி ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் கேம் வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டான ஒரு சீரீஸாகவும் அவங்க கொண்டு வரலாம். லைக் வேர்ல்டு வைடில் வேறு எங்கேயோ நடக்கிற மாதிரி. பட் அதில் என்னென்னலாம் யாரெல்லாம் இருப்பாங்க அதெல்லாம் டோட்டல் நியூவான ஒரு விஷயம் கூட இருக்கலாம். ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஈஸியாக விட போகிறது கிடையாது. இந்த என்டையர் ஸ்குவிட் கேம் ரிலீஸ் ஆனதுலேருந்து வேர்ல்டு வைட் ஃப்ளவர் சென்சேஷனாக மாறிடுச்சு. அண்ட் நிறைய பேருக்கு பார்த்து பிடிச்சி அப்படியே அது கொஞ்சம் நல்ல ஒரு டாப் மோஸ்டான ஒரு சீரீஸாக இப்போதைக்கு அது இருக்குது. ஸோ அதனால் அது அவ்வளோ ஈஸியாக அவங்க விட போகிறது கிடையாது. பட் இந்த ஒரு சீரீஸ் இருக்குது லைக் நம்ம கொரியா நடக்கிற கேமு இதை வந்து கன்க்ளூட் பண்ணிட்டாங்க லிட்ரலி. ஸோ இதுக்கு மேலே அது இழுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் அது எப்படி முடிச்சிருக்காங்க அதுக்கு வேணால் நீங்கள் டெஃபினட்டாக அதை பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் சில பேருக்கு ஹார்ட் பிரேக் ஆகும், சில பேருக்கு பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும், ஏன் ப்ரோ அவங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஃபைனல் அந்த 45 பில்லியன் ஓகேங்களா, அது அவங்க உள்ள அவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அது யாருக்கு தான் கிடச்சிருக்கு. ஏன்னா மெயின் பார்த்தீங்கன்னா இந்த கேம் எல்லாமே கடைசியில் நம்ம அமௌண்ட்டு ஜெயிக்கிறதா. போன வாட்டி தான் நம்ம ஹீரோ ஜெயிச்சார். அவ்வளோ காசு அவ்வளோ ஸ்பெண்டே பண்ண முடியாது, அவ்வளோ காசு இப்போது அவர்கிட்ட இருக்குது.
ஸோ ஃபைனலி இந்த கேமில் இப்போ யார் ஜெயிச்சிருக்கா அண்ட் அந்த அமௌண்ட்டில் எப்படி அது அவங்க வேறு விஷயம் அந்த அமௌண்ட் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பட் அந்த அமௌண்ட் எப்படியெல்லாம் வந்து சேஞ்சஸ் ஆகுது அது நீங்கள் சில இடத்துல பார்ப்பீங்க அது எனக்கு கொஞ்சம் நல்லபடியாகவே இருந்தது ஏன்னா மணி தான் வந்து எல்லா ஹியூமனோட சென்டிமெண்ட்ஸோட ஒர்க் ஆகும் ஸோ அதே தான் வந்து இந்த என்டையர் சீரீஸில் செம்மையாக பண்ணியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு என்டையர் இந்த சீசன் 3லேருந்து நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுற ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சா இது சீசன் 2லேயே முடிச்சிருக்கலாம் ஏன்னா அவ்வளோ வந்து புதுசாக எதுவும் கொண்டு வரல சீசன் 2ல் பார்த்து அதே கேரக்டர்ஸ் தான் இப்போ நீங்கள் சீசன் 3லேயும் பார்க்க போகிறீங்க அண்ட் அவங்க ப்ளஸ் பாதியாக தான் லைக் அவங்க 2 பார்ட்டாக போகாமல் 2 சீசன் வைஸாக அவங்க போயிட்டாங்க ஸோ கொஞ்சம் ட்ராகியாக நானும் லேஸாக வந்து நம்ம சீசன் 3லையும் ஃபீல் பண்ணியிருந்தேன் பட் ஓகே தான் ஆனால் என்ன சீசன் 2 பார்த்து கொஞ்சம் கேப் வந்துருச்சா ஸோ அந்த டைம்லேயே பேக் டு பேக் பார்த்துருந்தா இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும் பட் பரவாயில்ல வித்தின் லைக் ஒரு 6 or 7 monthsலேயே தான் நம்ம நெக்ஸ்ட்டு சீசன் 3 வந்துருச்சு ஸோ இன்கேஸ் சில பேருக்கு ஸ்டோரி அது வந்து இன்னும் நீங்கள் மறந்துட்டிங்கன்னா சீசன் 2 ஒரு சின்ன ரீகேப் பண்ணால் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவேன் ஏன்னா சீசன் 3ல் டப்புன்னு வந்து அந்தந்த கேரக்டருக்கு அந்த இமோஷன்ஸ்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆகாமல் போயிட போகுது அதுக்காக தான் பை த வே நம்ம ஆஸ் யூஷுவல் தமிழ் டப்டோட தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பயங்கரமாக கிரியேட் ஆகிருக்கு அண்ட் ஆஸ் எ ஸ்குவிட் கேம் ஃபேன்ஸ் நீங்கள் டெஃபினட்டாக இதை பார்த்துருக்கணும் இப்போதைக்கு லைக் ஆல்ரவுண்ட் நம்ம ஸ்குவிட் கேம் ஃபுல் என்டையர் அவங்க கிரியேட் பண்ண ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஏன்னா கன்க்ளூட் பண்ணிட்டாங்களா ஸோ அது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒன் ஆஃப் த கிரேட் அண்ட் ஃபைனஸ்ட் அண்ட் ஒரு எபிக் மோஸ்டான ஒரு சீரீஸை கிரியேட் பண்ணிட்டாங்க ஒன்ஸ் நம்ம இந்த சீரீஸை பார்த்துட்டோன்னா நம்ம அதை மறக்கவே முடியாது அந்த லெவலான ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் ஆர்க்லேருந்து எல்லாமே லிட்ரலி ஒரு டாப் மோஸ்ட் அந்த பீக் மூமெண்ட் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டாங்க அதனால் ப்ளே தமிழ் ரேட்டிங்னா டெஃபினட்டாக 9 out of 10 தருவேன் ஒன் ஆஃப் மை பர்சனல் ஃபேவரட்டான சீரீஸ் ஏன்னா ஒரு சீரீஸ்லேருந்து நம்ம சில விஷயம் கற்றுக்கணும் ஓகேங்களா அந்த மெயினாக அந்த லேர்னிங் போர்ஷன் வைஸில் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் நிறையவே சொல்லி தந்திருக்காங்க லிட்ரலி லைக் ஹியூமன்ஸ் நேச்சர் எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகும் காசு பின்னாடின்னு சொல்லிட்டு ஸோ அதை தான் நீங்கள் இதை பார்த்து மெயினாக சில விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம் அண்டு சில பேர் தானே ப்ரோ காசு இந்த எல்லா ஹாப்பினஸ் கிடைக்கும்னு நம்ம பிளேயர் 456 நீங்கள் பாருங்கள் அது உங்களுக்கே தெரிஞ்சிடும் காசு இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஸோ தட்ஸ் ஆல் கைஸ் இதான் என்னோட ஷார்ட்டான ரிவ்யூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் ஹோப் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஸோ சீசன் 3யோட எண்டிங் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்பாய்லர் இல்லாமல் தந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் ஏன்னா இன்னும் நிறைய பேர் பார்க்கல இனிமேல் தான் பார்க்க போகிறாங்களா ஸோ அதனால தான் மேக்ஸிமம் நானே எந்த ஒரு பெரிய ஸ்பாய்லரே இந்த வீடியோலையும் தரலை ஸோ that's all guys, so keep watching, keep supporting Play Tamil Dub. See you next video. Bye guys.